சாயிராம். வெற்றியை அடைவதற்காக, வாழ்வை ஜெயிப்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோமே என்று எப்பொழுதும் வருத்தமே பட வேண்டாம். இன்னும் நின்றுவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதே பாதி வெற்றிக்கு சமமானதாகும் என்பதை புரிந்து கொண்டு ஓடலாம், போராடலாம். வாழ்வில் மிக பிரம்மாண்டமாக வெற்றியை எட்டி பிடிக்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் நண்ப பிரியமே, உன் மிகப்பெரிய கஷ்டம் இன்று இரவோடு தீரப்போகிறது. நாளை மங்களகரமான குரு நன்னாளில் நல்ல செய்தி, மிக அற்புதமான செய்தியே உன்னை தேடி வரப்போகிறது என் பிரியமே. மிகப்பெரிய கஷ்டம் என்று நீ எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது இன்று இரவோடு ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. கஷ்டம் வருகிறதே, துன்பம் வருகிறதே, போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கான நல் மாற்றம் உனக்காகவே விடியப் போகிறது. ஆம் என் பிரியமே, உன்னுடைய வாழ்க்கையில் குறிக்கோள் என்பது பெரியதாக இருந்துவிட்டால் அதை அடைவதற்காக நீ எதிர்கொள்ளும் போராட்டங்களும் மிக பெரியதாகத்தான் இருக்கும். எனவே எதற்காகவும் துவண்டு போய்விடாதே. தோல்வி அடைந்துவிட்டு துவண்டு போவதை விட தோல்வி வந்துவிடுமோ என்று பயந்து துவண்டு போவதுதான் மிகப்பெரிய தோல்வி என்பதை புரிந்து கொள். வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட பாடம் மிக மிக கொஞ்சம்தான் என் பிரியமே. ஆனால் வாழ்வு என்பது உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மிக மிக அதிகம் என்பதை புரிந்து கொள். உனக்கு வரவிருக்கும் எதை ஒன்றையும் தவறவிட்டு விடாதே. ஏனென்றால் தவறவிட்ட பாடங்களால் தான் உன்னுடைய வாழ்வே பறிபோகும் நிலைக்கு தள்ளி போகலாம். எனவே எதையுமே தள்ளி போட்டு விடாதே. எதையுமே பெரியது என்று நினைத்து அதை துவங்காமலேயே இருந்து விடாதே என் பிரியமே. 1000 மைல்களுக்கு பயணம் என்றாலும் ஒரு சிறிய அடியிலிருந்துதான் அனைத்துமே துவங்குகிறது. எனவே துவங்குவதை மட்டும் தள்ளி போட்டு கொண்டே இருக்காதே. வெற்றிக்கான பயணம் உன்னுடைய துவக்கத்தில்தான் இருக்கிறது. என் நண்ப பிரியமே, தயங்கி தயங்கியே உன்னுடைய துவக்கத்தை தள்ளி போட்டு கொண்டே இருக்காதே. உன் வெற்றியையும் நீ தள்ளி போட்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு துவங்கிவிடு. இன்றே துவங்கிவிடு. என் நண்ப பிரியமே, உனக்கு வழி தருபவர்களை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன்னை உருவாக்கி கொள்ள அவர்கள்தான் உனக்கு உதவி புரிகிறார்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் மட்டும் இல்லை என்றால் நீ வெறும் கல்லாகத்தான் இருந்திருக்கக்கூடும் என்று மாற்றி சிந்தனை செய்து பார். எனவே வருகின்ற வழிகள் அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். நிச்சயமாக என்றேனும் ஒரு நாள் எல்லோருமே வணங்கும் சிலையாக நீ மாறி நிற்பாய் என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, எல்லோருமே வணங்கும் சிலையாக நீ மாறியிருப்பாய். நீ செய்ய போகும் செயலை பல பேர் தடுக்கிறார்கள் என்றால் அனைத்தையும் எதிர்த்துவிட்டு தைரியமாக முன்னேறி சென்று கொண்டே இரு. ஏனென்றால் கண்டிப்பாக அது நல்ல விஷயமாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக அது நல்ல விஷயமாகத்தான் இருக்கும் என் பிரியமே. எனவே அதை அப்பொழுதே செய்துவிடு. வாழ்வில் நீ எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் எப்பொழுதும் பணிவோடு இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது உயர்ந்த பண்பின் அடையாளம் என்பதை மட்டும் மறந்து விடாதே. வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கூட அது கடந்து போகும் பொழுதுதான் அதீத வலியை கொடுக்கும். அது கடந்து போகும் பொழுதுதான் அதீத வலியை கொடுக்கும். பிறகு அதை நினைக்கும் பொழுது வாழ்வே இனிமையாக இருக்கும். எனவே பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும் அதனுடைய
சுவாரஸ்யம் என்னவென்று, பிரச்சனைகள் வலியை தந்தால் அதை பார்த்து வாடி நிற்காமல் அனைத்தையும் கடந்து செல்லும் நேரம் வந்துவிட்டது என்று தைரியமாக எதிர்கொள். ஏனென்றால் கடைசி தருணத்தில் அதீத வலியை தரும் பிரச்சனைதான். நினைத்ததெல்லாம் நடக்கவில்லையே என்று வருந்துவதற்கு பதிலாக, நடப்பது எல்லாம் நன்மையாக இருக்கிறதே என்று சந்தோஷப்பட்டுக்கொள். நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகவே இருக்கும். ஆம் என் பிரியமே, நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகவே இருக்கும். உனக்குள்ளே இருக்கும் பிரதிபிம்பம்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்வு. இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருப்பது உன்னுடைய எண்ணம்தான். மூச்சு காற்றையும் பரிசோதித்து உனக்குள் அனுப்பு என் பிரியமே. அப்பொழுதுதான் அனைத்துமே உனக்கு நல்ல விதமாகவே அமையும். உனக்கான சூழ்நிலையை நீயே உருவாக்கி கொள்ள கற்றுக்கொள். உன்னிடம் இல்லாததையும் உன்னால் முடியாததையும் பற்றி நீ யோசிக்கும் வரை உன்னுடைய வாழ்வில் எது ஒன்றையும் உன்னால் சாதித்து காட்டவே முடியாது, சாதிக்கவே முடியாது. இருப்பதைக் கண்டு இருப்பதைக் கொண்டு துவங்க கற்றுக்கொள். இதுதான் முன்னேற்றத்திற்கான அடிப்படை விஷயமாகவே இருக்கும். வெறி கொண்டு உழைத்தால் வெற்றிக்கு தடையே இல்லை என் பிரியமே. நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு, அவர்களுக்கு வேண்டுமானால் வேடிக்கையாக இருக்கலாம் என் பிரியமே. அவர்களுக்கு வேண்டுமானால் வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் அந்த இறைவனுக்கு தெரியும் நீ பட்ட வலி என்னவென்று. கவலையை விட்டுவிடு என் பிரியமே. காலம் அனைத்திற்கும் நல்ல தீர்வை கொடுக்கும். தொடர்ந்து சென்று கொண்டே இரு, பயணித்து கொண்டே இரு, உழைத்து கொண்டே இரு. கற்பனையில் காரியத்தை முடித்துவிட கற்றுக்கொள். விதைத்தது போதும், உரமிடத் துவங்கு என் பிரியமே. உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள். உன்னை தவிர உன்னுடைய வளர்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, வென்று காட்டுபவர்களுக்கு மட்டும்தான் வரலாற்றில் இடம் உண்டு. வார்த்தை ஜாலம் மட்டுமே பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு எங்குமே இடமே கிடையாது. செயல்படாத வெறும் திட்டங்களை மட்டுமே தீட்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு என்றுமே வெற்றியை பிடிக்கும் எண்ணமே இருக்காது. அவர்களுக்கு வாழ்க்கையும் இல்லை, வரலாறும் இல்லை. எண்ணத்தில் தெளிவும் செயலில் துணிவுமே எப்பொழுதும் தேவை என் பிரியமே. அதை வைத்துக்கொள், மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் பிரியமே. இலக்குகளை குறிவைத்து கொண்டே இரு. விடியல் என்பது நிச்சயமாக உனக்காக விடியும். உன்னுடைய உழைப்பில்தான் இருக்கிறது உன்னுடைய விடியல். நீ உழைக்காதவரை உன்னுடைய வாழ்வில் உயர்வுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை மட்டும் தீர்க்கமாக நம்பு. வெறி கொண்டு உழைக்கப் போது வெற்றி உன் வசமாகும், எப்பொழுதும் எல்லா நேரமும். ஆம் என் பிரியமே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் கவலையே படாதே. கஷ்டங்கள் வந்துவிட்டதே என்று கவலைப்படுவதால் வந்த கஷ்டங்கள் தீர்ந்துவிடப் போகிறதா? கஷ்டப்படு, கவலையை தீர்க்க கற்றுக்கொள். ஆனால் கவலையாக இருக்காதே எப்பொழுதுமே. கவலையாக இருப்பதால் ஒருபோதும் கஷ்டங்கள் தீராது என் பிரியமே. வாழ்க்கையில் தோல்வியடைந்தால் சோர்ந்து போகாதே. திரும்ப திரும்ப எழுந்து போராடு. உன்னுடைய முயற்சிகள் வேண்டுமானால் தோல்வியடையலாம், ஆனால் உன் முயற்சிக்கான பலன் என்றாவது ஒரு நாள் கிடைத்தே தீரும். செய்து முடிக்கப்படும் வரை எந்த செயலும் சாத்தியம் இல்லாததாகத்தான் தோன்றும். தன்னம்பிக்கையோடு, தைரியத்தோடும், விவேகத்தோடும் துவங்கும் எந்த செயலும் நிச்சயமாக வெற்றியை தான் எட்டும், வெற்றிகரமாகவே முடியும். எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் வாழ்க்கையை இருண்டு விட்டதாக நினைக்காதே என் பிரியமே. வாழ்க்கையை இருண்டு விட்டதாக நினைக்காதே. எங்கோ தூரத்தில் தெரியும் சிறு வெளிச்சம் கூட உன் பாதைக்கான ஒளியை தந்து
உன் பாதைக்கான ஒளியை தந்து உன்னுடைய வாழ்க்கையே பிரகாசமாக மாற்றலாம் என்பதை நம்பு. எந்த நிலையிலும் நம்பிக்கையோடு இரு என் பிரியமே. முதலில் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையாக இருப்பவர்களையும் முதலில் கண்டுபிடி. பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன்னை மாதிரியே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று தவறாக எண்ணிவிடாதே. அதற்காக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே நீ சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும் என்று நான் கூறவில்லை குழந்தையே. உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் பலம் பலவீனம் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை பலவீனமாக்கும் அனைத்து விஷயத்தையும் மாற்றி உனக்கு பலமாகும் விஷயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க போகும் பல மாற்றங்களையும் எதிர்கொண்டு காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் பலமாக உன் வாழ்வு அமையத்தான் போகிறது. எப்பொழுதுமே கவலைப்படாமல் இரு குழந்தையே. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணத்தை முன்னேறி கொண்டே இரு. உனக்கு ஏதாவது தடைகள் வந்தால் அந்த தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு ஒதுக்கிவிட்டு உன் பயணத்தை நீ மேற்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பாவும் உன் வழித்துணையாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கு துணையாகவே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு. உன் வாழ்க்கைக்கு நான் அனைத்தையும் நல்ல மாற்றங்களை செய்வேன். உன் வார்த்தையை மதிக்காதவர்களை நினைத்து நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன்னை காயப்படுத்துபவர்களுக்கு, உன் மனதை வேதனைப்படுத்துபவர்களுக்கு காலமாக இருந்து தக்க பதிலடியை, தக்க பதிலை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக உன் சாயப்பா உன்னை விடவே மாட்டேன் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீயோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டன குழந்தையே. கெட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள், ஞாபகம் வைத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று இருந்து விடாதே. அதுதான் முடிவு என்றும் நினைத்து விடாதே. இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்து கொண்டே இருக்கிறது. இதைவிட மிக பொக்கிஷமான ஒன்றை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கைகளை என்னிடம் கொடுத்து விடு குழந்தையே. நீ நிம்மதியாக உன்னுடைய பயணத்தை மேற்கொள். உனக்கு துணையாக, வழித்துணையாக எப்பொழுதும் உன் வாழ்வு முழுவதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன். உனக்கு வரும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சோதனைகளையும் நான் சந்திப்பேன் குழந்தையே. நான் உன் வாழ்வை மீட்டெடுப்பேன், பாதுகாப்பேன். உனக்காகவே உன் வாழ்க்கையை நான் மீட்டே கொடுப்பேன். மிகப்பெரிய புயலோ சூறாவளியோ உன்னை அழித்துவிட முடியாது குழந்தையே. ஏனென்றால் நீ உன் அப்பாவின் கைகளில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு. என் பிரியமான கண்மணியே, உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. எல்லா நேரமும் உதடுகளில் சிறிய புன்னகையை வைத்து கொண்டே இருங்கள். அது தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் தரவே முடியாது. எனவே என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. எதிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு. இவ்வுலகில் நீ நிச்சயமாக ஜெயித்தே காட்டிவிடலாம். இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகிறார் குழந்தையே. எனவே உனக்கு பொறுப்புகள் அதிகமாகின்றன, சோதனைகள் அதிகமாக வருகின்றது, வேதனைகளும் போராட்டங்களும் அதிகமாக இருக்கின்றதே என்று நீ மனம் குழம்பும் சமயத்தில்
இதை நினைத்துப்பார். இறைவனுக்கு நீ பிடித்தவர் என்பதை நினைத்துப்பார். குழந்தையே, நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாற்றங்கள் உன் வாழ்வில் நடைபெறும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நேரம் இது. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு துன்பம் வரும் பொழுதெல்லாம் என் பெயரை உச்சரித்து வா. சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். உனக்கு நன்மை உண்டாகும். இதுவே நிச்சயமான உண்மை. இதுவே உன் சாயப்பாவின் வாக்கும் கூட. எப்பொழுதுமே குழந்தையே, வாழ்க்கையில் நீ யாரையும் சார்ந்து வாழாதே, வாழ்ந்து விடாதே. ஏனென்றால் உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் உனக்கு துணையாக வரும் என்பதை புரிந்து கொள். நிச்சயமாக அதுவே நடக்கும். என்மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு. உன் சுமைகளையெல்லாம் நான் சுமக்கிறேன் கண்மணியே. நிச்சயமாக என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நீ கரம் குவித்தால் ஓடி வரும் நாராயணன் நானே. உன் இன்னல்களை தீர்க்கும் ஈசனும் நானே. என் பிரியமான குழந்தையே, நீ எனது பொக்கிஷம். நீ அனைவரும் எனது துவாரகாமாயின் குழந்தைகள்தானே. எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொடவே முடியாது குழந்தையே. என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் உள்ளது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே. உன் மனம் எதை நினைக்கிறது? எதற்காக உன் மனம் ஏங்குகிறது? எது கிடைத்தால் உன் வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் என்று நீ ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நான் நிகழ்த்தி வைப்பேன். யார் என்னை முழுமையாக நம்புகிறார்களோ, என் மேல் அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் பொழிகிறார்களோ, அவர்கள் என்னை நிச்சயமாக காண்பார்கள். அவர்கள் முன்பாக நான் அவர்கள் கண்களுக்கு தெரியும்படி அனைத்து அற்புதத்தையும் செய்வேன். பல ஆறுகள் எல்லாம் சேர்ந்து கடலோடு ஒன்றாக கலப்பதைப் போல என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னோடு கலந்து விடுகிறார்கள். சாயப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் அனைவருக்குமே கிடைத்து கொண்டு உலகத்தில் செய்ய வேண்டிய வேலையை, செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஒதுக்கப்பட்டதோ, நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை முழுவதுமாக செய்து கொண்டே இருக்கலாம். மனதை மட்டும் நம்பிக்கையோடு சாய் பாபாவில் முழுமையாக வைத்துவிட்டு நம் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் வாழ்க்கையில் அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க சாயப்பா எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நல்லவர்களுக்கு தீங்கு வருவது, நல்லவர்களுக்கு துரோகம் நடப்பது, நல்லவர்களுக்கு கெடுதல் வருவதை எப்பொழுதும் சாயப்பா அனுமதிக்கவே மாட்டார். உதவி என்று யார் நம்மை தேடி வந்தாலும் அவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். பாபாவின் சத்திய வாக்கும் இதுதான். உதவி என்றால் பணமாகவோ பொருளாகவோ தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. மற்றவர்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறினால் அவர்கள் மனம் சந்தோஷப்படும் சூழ்நிலையில் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலே போதும். அதுதான் இந்த உலகத்தில் மிக பெரிய உதவியாக கூட இருக்கும். எனவே உன்னால் என்ன முடியுமோ, மற்றவர்களுக்கு எது மிக அவசியமாக தேவையோ அதை நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இருக்கலாம். உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். நம்மளுடைய கர்மாவை கரைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அற்புத வழியும் அதுவே. பார்ப்பதற்கு எது இன்பமாக தெரிகிறதோ அது உண்மையில் இன்பமாக இருக்கவே இருக்காது. போலத்தான் நமக்கு வரும் துன்பமும், நம் துன்பத்தை நாம் பார்த்து அந்த துன்பத்தை அதால் நமக்கு கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரையை பெறுவதற்காகத்தான் துன்பம் நம்மை நோக்கி வருகிறது. அந்த துன்பத்தை நாம் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாயப்பா அந்த துன்பத்தை நமக்கு கொடுக்கவில்லை. அந்த துன்பத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவே
கஷ்டங்களையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் நமக்கு தருகிறார் சாய்பாபா என்ற தீர்க்கமான சிந்தனை நம் மனதில் எழ வேண்டும். உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் தான் அனைவருமே செயலிழந்து நிதானம் தவறி மயங்கி நிற்கிறோம். நிலை இல்லாதவைகளை நிலையானதுதான் என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே சிறப்பு என்கிறது வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நிலையானதாக இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் பொறுமையாக இரு, நிதானமாக இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாய வலையில் சிக்கிக்கொண்டு தவிப்பதால் தான் உன் மனம் இத்தனை போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் எது வந்தாலும் நல்லதற்குத்தான், எது நடந்தாலும் நமக்கான நல்லதற்காகத்தான் நம் சாயப்பா நடத்தி வைப்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் உன்னை நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் நான் விடமாட்டேன். உனக்கான பெரிய வரம் நிச்சயமாக நீ பெறுவாய். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்லதை நான் உனக்கு கொடுப்பேன். ஆனால் அனைத்தையுமே தவறான கோணத்திலேயே சிந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வு நீ நினைத்தபடியே மாறும். இன்று அதற்கான அறிகுறி உனக்கு நிச்சயமாக தென்படும். திடீர் திருப்பம் உன் வாழ்வில் நிகழும். நான் ஏன் இதை மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால், உன்னுடைய மனபாரம், மனவேதனை, மனக்குமுறல் எல்லாம் சேர்ந்து உன்னை தடுமாற வைக்கிறது. அந்த தடுமாற்றம் உனக்கு உன் மனதிற்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த பயமே உன் முகத்தில் ஒரு இறுக்கத்தை கொடுக்கிறது. பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளி போக காட்சியளிக்கிறது. கவலைப்படாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். நிகழப்போவது நிகழவாகவே இருக்கட்டும். இனி வருவது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நீ நினைக்காத இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி நிச்சயமாக கிடைக்கும். மனதிற்குள் நம்பிக்கை இல்லாமல் உன் மனதிற்கு எது காயப்படுத்தும் செயல்களோ காயப்படுத்தும் எண்ணங்களோ அதை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதை மீண்டும் மீண்டும் உன் மனதில் சிந்தித்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு சுத்தமாக புரியவில்லை என் கண்மணியே. ஏன் உன் மனதை நீயே போட்டு இவ்வளவு காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? நீ காயப்படுவது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஏன் இவ்வளவு வேதனைக்கு உள்ளாக்குகிறாய்? நான் அடிக்கடி உனக்கு கூறுவது, எதற்குமே வருந்தாதே, கலங்காதே. எது நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று உன் நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போவதற்கு என்றுமே சாத்தியமே இல்லை. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது, நான் உன்னுள்ளேயே இருக்கும் பொழுது, என் பொக்கிஷமான கண்மணிக்கு நல்லது நிகழ்த்தாமல் வேறு யாருக்கு நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயின்? நிம்மதி, சந்தோஷம், வெற்றி என்று எல்லாமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கிவிட்டது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும் பார். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுள் தான் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பது போல், தனியாக வாழ்க்கையில் பயணிப்பதைப் போல் நினைக்கிறாயா?
அப்படி நினைத்தால் சற்று திரும்பிப் பார். நாலா பக்கமும் உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன். உன் தாயாக, தகப்பனாக, உன் தோழனாக, சகோதரனாக, உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்தும் விடாதே. புரிந்து கொள்ள மறந்தும் விடாதே. உன் பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்ட போது அதில் நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் தவறாக தேர்வு செய்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். உனக்கு சரியான பாதையை கொடுத்து அந்த சரியான பாதை நல்ல விதமாக செயல்படுத்தவே நான் விரும்புவேன் குழந்தையே. அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. விஸ்வரூப வெற்றியை எட்டப் போகிறாய். ராஜபோக வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறாய். அந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதம் என்றுமே நிலைத்திருக்கும்படி உன் சாயப்பா செய்வேன்.